நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் கண்டிப்பாக எப்பயோ ஒரு நாள் ஒரு மேனிபுலேட்டரை மீட் பண்ணியிருப்போம். அது ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஏன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி. அவங்க டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஆனால் உன்னோட ஃபீலிங்ஸ், உன்னோட டெசிஷன், உன்னோட கான்ஃபிடன்ஸ் அதை ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ட்டு நமக்கே தெரியாது. நம்ம ஸ்லோவாக அவங்களோட மேனிபுலேஷன்ட்டாக வந்துடுவோம். அண்ட் என்னென்னா அந்த மேனிபுலேட்டருக்கே தெரியாது அவங்க மேனிபுலேட்டர் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி அவங்க பண்ணி அவங்க வந்துட்டு நேச்சுரலாக இருக்கும் அந்த இது மேனிபுலேட்டர்ஸோடைய பிளட்டு. சரியா? அந்த எப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை வேணும்னா அப்போ மட்டும் உங்களோட மைண்டை ட்விஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்றபடி அந்த வேலையை பண்ண வச்சுப்பாங்க. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கவே இல்லை இந்த திங்ஸு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திங்ஸை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் மேனிபுலேஷன் சொல்லுவோம். இது நம்ம நிறைய விதமான கடையில் பார்த்துருக்கோம். அண்ட் நிறைய பெரிய பெரிய ஐடி ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எனிவே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எது பற்றினா ஹவு டு மேனிபுலேட் த மேனிபுலேட்டர்ஸ். ஒரு மேனிபுலேட்டரை நம்ம எப்படி மேனிபுலேட் பண்ணுறது. அவங்க நம்மளை மேனிபுலேட் பண்ணுறது இல்லை, நம்ம தான் அவங்கள மேனிபுலேட் பண்ணணும். பட் வெயிட், இப்போது நீங்கள் இதை பேடாக யூஸ் பண்ணுற மாதிரி நான் டிசைன் பண்ணல. இது ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ், ஒரு மென்டல் டிஃபென்ஸ்க்காக நான் சொல்ல போகிற விஷயம் இது. இப்போது நீங்கள் அந்த மேனிபுலேட்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் இருப்பான், எனக்கு நோட்ஸ் எழுதித்தாடா, எனக்கு இந்த வேலை பண்ணித்தாடா, இல்லைனா ஹோம்ஒர்க் அனுப்புடா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பான். இந்த மாதிரி நோட்ஸ் எழுதி தர்றப்போ ஒரு நாள் எழுதி தருவீங்க. திரும்பி அவன் என்ன பண்ணுவான்னா, ஃபஸ்ட் டைம் நீ ஹெல்ப் பண்ணவ ஆனால் செகண்ட் டைம் என்ன பண்ணுவான்னா, அவன் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னால் ஒரு கில்ட்டை க்ரியேட் பண்ணுவான். நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு இந்த மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவான். சரியா? அந்த டைமில் உனக்கு என்ன தோணும்? அவன் அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிறதுனால நீ ரொம்ப அப்படியே உருகி போய் அவனுக்கு எதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி போவ. ஆனால் இது என்னென்னா ஒரு மேனிபுலேஷன். இது ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில். இதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள் தான். எப்போவுமே ஏதாச்சும் ஒரு மேனிபுலேட்டர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி வைங்க. எப்போவுமே ஒரு மேனிபுலேட்டர் இப்போ புரிஞ்சுக்கோங்க, எப்போ ஒரு மேனிபுலேட்டர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு பவுண்ட்ரி வச்சா அவங்க வந்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மேனிபுலேட்டர் பிடிக்காத வார்த்தை பவுண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு மேனிபுலேட்டர் வரான், வந்துட்டு டே எனக்கு ஹோம்ஒர்க் எழுதி தடா ப்ளீஸ்ரா அப்படின்ட்டு கேட்குறான். சரிங்களா? இதே மாதிரி ஒரு 2 days கண்டினியூ ஆகுது. 2 days கண்டினியூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் உனக்கு எழுதி தரேன் ஆனால் டெய்லி இல்லை அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஸோ மேனிபுலேட்டருக்கு இங்கே பிடிக்காத வேர்டு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான், பவுண்ட்ரி. அவனுக்கு ஃப்ரீயாக கண்ட்ரோல் வேணும். நீ லிமிட் போட்டால் அவனை கண்ட்ரோல் பண்ணுற மூமெண்ட் ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்குமே அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் பவுண்ட்ரி போட்டால் அவங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இங்கே வரைக்கும் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மேனிபுலேட்டர் எப்போவுமே ஒரு பவுண்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். இப்போது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, நீ இந்த பாதி சாப்பிடு அந்த பாதி சாப்பிடு அப்படின்னு சொன்னால் பாதி கரெக்டாக சாப்பிடுவாங்க. அதுவே நீங்கள் வந்துட்டு என்னது ஃபுல் பிளேட்டில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டா ஒருத்தன் நிறைய சாப்பிடுவான், ஒருத்தன் கம்மியாக சாப்பிடுவான், ஒருத்தன் இதுவுமே சாப்பிடக்கூட மாட்டான். ஸோ ஆனால் பிளேட்டு மட்டும் காலியாகிடும். அதுவே நீங்கள் வந்து பவுண்ட்ரிஸ் பிரித்தா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படியே ஈக்குவலாக ஷேர் ஆகிடும். சரிங்களா? இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் பண்ணணும். ஒரு ஒரு மேனிபுலேட்டர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் வைங்க. ஸோ அதனால் அவங்க கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கல்ல, ஸ்டார்டிங்கில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் எழுதி தராமல் இருக்காதீங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்ட்டு கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. காலேஜ்லேயோ ஆஃபீஸ்லேயோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் கிடையாது, மோஸ்ட்லி காலேஜில் தான் இருக்கும். நானும் காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நானே பண்ணியிருக்கேன் இந்த மேனிபுலேஷன் என் ஃப்ரெண்டு கூட. இப்போது ஒரே ஒரு பையன் மட்டும் இருப்பான். ஒர்க்கு ஃபுல்லாக அவன் மேலே போட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பேன் எப்போவுமே. அது எப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மச்சான் நீ தான்டா ரொம்ப ஸ்மார்ட்டு, நீயே பண்ணிவிடு, உனக்கு தான் எல்லாமே தெரியும், நாங்கள்லாம் என்ன அப்படி இப்படின்ட்டு மேனிபுலேட் பண்ணுவாங்க. அந்த மேனிபுலேட் பண்ணுறதுல அவன் ஸ்மார்ட்டுன்னு சொன்னதுனால அப்படியே அவனுக்கு வயிற்றுக்குள்ளெல்லாம் பட்டர்ஃப்ளை வந்து அப்படியே பொங்கி புரளி அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுவான், அவனாக ஃபுல்லாக பண்ணி எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அதெல்லாம் பண்ணி எடுத்துன்னு வருவான் குரூப்புக்கு, இந்த பிடிஎஃப் அதெல்லாம். இந்த மாதிரி நீ தான் ஸ்மார்ட் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டில் காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆக்சுவலாக என்னன்னா அது ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். இதை சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா வெப்பனைஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுற தப்பு தான் எனக்கே தெரியும். பட் அந்த டைமில் இது ஒரு மேனிபுலேஷன்ட்டு எனக்கும் தெரில. அதுவே நானும் எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்ததால் அவனே பண்ணிட்டோன்னு விட்டேன். அவன் ஃப்ரெண்டு தான், பட் எதுவும் பண்ண முடியாது அந்த டைமில். எனிவே இந்த மாதிரி அவனோட பிளேஸில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணணுன்னா அதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, நான் என்னோடய பாட்டை பண்ணுறேன், நீங்கள் உங்களோட பாட்டை பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லுங்கள். சரிங்களா?
இங்கே அந்த மேனிபுலேட்டருக்கு ஒரு பெரிய பயம் வரும். அது என்னன்னா, அவங்க மேலே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இந்த ப்ராஜெக்டில் அவங்களும் ஒரு பார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பயம் வரும், ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு குரூப் ப்ராஜெக்ட்லேருந்து இந்த மாதிரி தப்பிச்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாருமே நம்மளே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்படி எஸ்கேப் ஆகிறதுன்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட பாட்டை பண்ணுங்கள், நான் என்னோடய பாட்டை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள். பட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த குரூப்பில் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, அவனுக்கு வந்து நீங்கள் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு எல்லோரும் முன்னாடி சொன்னால் எல்லாருமே உனக்கு எனக்கும் பண்ணித்தடா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அவனை தனியாக கூப்பிட்டு போய் இந்த மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்கடா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பேசி அவனுக்கு தனியாக பண்ணி கொடுங்க, சரிங்களா? அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அவங்களோட ஒர்க்லேருந்து தப்பிச்சிக்க முடியும். அண்ட் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான், இல்லைனா நம்மளோட ஃப்ரெண்ட்லேயும் ஒருத்தர் இருப்பான், நீ ஹாப்பியாக இருக்கும்போது உங்களை சேட் ஆக்கிடுவான், இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணிவிடுவான். அதுவே நீங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணால் அது லக்குடா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு இடக்கு முடக்கான ஆன்சர் சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது நீங்கள் உங்களோட ட்ரீமை பற்றி பேசினா அது உன்னால் முடியாது அப்படின்ட்டு டைரெக்டாக அப்படியே அடித்த மாதிரி சொல்லிவிடுவான். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அந்த லவ் பண்ணுற பொண்ணு உனக்கு செட் ஆகாதரா அப்படின்ட்டு மூஞ்சி மேலேயே சொல்லுவான். அது சொல்கிறது தப்பு இல்லை, பட் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலான வழியில் அந்த பொண்ணை கொஞ்சம் பார்த்து அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு பேசி, இல்லைனா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இந்த கெரியர் பேஸ் மேலே போனால் நான் இந்த ஜாப் அச்சீவ் பண்ணணும்டா அப்படின்ட்டு நீங்கள் சொன்னால், நீயா அச்சீவ் பண்ணுறதா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று இடக்கு முடக்கம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இது கான்ஃபிடென்ஸ் பாய்சன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாய்சன் விடுவாங்க. இதுதான் கான்ஃபிடென்ஸ் பாய்சன். உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை அவங்க கொன்னுடுவாங்க. அவன் உன்னோட க்ரோத்தை பார்த்து பயப்படுறான், என்ன பண்ணணும்? ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏன்டா இப்படி பண்ணுற, இந்த மாதிரி எனக்கு நெகட்டிவிட்டெல்லாம் சொல்லாத அப்படின்ட்டுலாம் சொல்லாதீங்க, சரிங்களா? ஆர்கியூ பண்ணவே கூடாது மேனிபுலேட்டர்ஸ் கூட. எப்போவுமே சைலண்ட் ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள், எப்போவுமே தனியாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணுங்கள். இப்போ மேனிபுலேட்டர்ஸ் 1000 சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்க்காத, இந்த மாதிரி அந்த ஜாபுக்கு போகாத, இந்த மாதிரி ஜாப் ஒன்று கிடைக்காது அப்படின்ட்டு என்னென்னவோ சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க, பட் உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது, இது டிக்ரீஸ் ஆகக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேளுங்க, ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஒரு மேனிபுலேட்டருக்கு ஒரு ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நம்ம நார்மல் லைஃப்பில் அவங்க சொன்ன விஷயத்த ஜெயிச்சு காட்டாது, சக்ஸஸ் ஆகிறது. உன்னோட சக்ஸஸ் அவங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஆகும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ இந்த ஜாப் உனக்கு கிடைக்காதுடா அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜாப் கிடைக்காதப்போ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு கிடைக்கலனா. அதுவே உங்களுக்கு கிடைச்சிட்டா, நான் அவனுக்கு கிடைக்காதுன்னு சொன்னேன் ஆனால் அவனுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு முழு குத்திகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்டு கூட இருந்தால் தயவு செஞ்சு அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்டை விட்டு வந்துடுங்கன்ட்டு இல்லை, அவங்களே விடமாட்டாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் எப்படியாச்சும் ஒரு அவங்ககிட்ட பேசுகிறது குறைச்சி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அங்கேருந்து வந்துடுங்க, சரிங்களா? அண்ட் இப்போது நம்ம ரிலேஷன்ஷிப் மேனிபுலேஷனுக்கு வந்தால், ஒரு பையன் இல்லைன்னா ஒரு பொண்ணு லேட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க, பர்பஸ்லி பண்ணுவாங்க. அது எனக்கே தெரியும். ஏன்னா அந்த விஷயம் நானும் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு கூட பண்ணியிருக்கேன். இப்போ கூட எனக்கு எப்படி தெரில, அதை நான் வாண்டடாக பண்ணுறேனா இல்லை தெரியாமல் பண்ணுறேனான்ட்டு. என்னோடய சாட் ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் இருப்பாங்க, நான் அவங்களுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேன். ஏன்ட்டு தெரில, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேனா இல்லைன்னா எப்படி, அது என்னன்ட்டு எனக்கு தெரில, சரிங்களா? சரி அதை விடுங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு வந்தால், இப்போது ஒரு பொண்ணு ஒரு பையன் ரேட் ரிப்ளை பண்ணுவாங்க, வேணும்ட்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஜெலஸி ஆக்குவாங்க. நீ கேர் பண்ண மாட்டே அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லினே இருப்பாங்க. இந்த நசெல்லாம் நமக்கு வேணாம். அவங்க தான் டிஸப்பியர் ஆகிட்டு இருப்பாங்க, இவன் தான் டிஸப்பியர் ஆகிட்டு இருப்பான், இந்த மாதிரி எனக்கு மெசேஜே பண்ண மாட்டான், இது என்ன மிக்ஸு சிக்னல் மேனிபுலேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான். நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், இந்த லேட் ரிப்ளைஸ்லாம் எதுக்கு பர்பஸாக பண்ணுறீங்க? எனக்கு புரியல. இப்போ ஒருத்தர் வந்துட்டு உனக்கு டைம் கொடுத்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ரிப்ளை அனுப்பணும். அட்லீஸ்ட் அவங்க பார்க்குறப்பயாச்சும் நல்லா பேசணும், சரிங்களா? இந்த மாதிரி ரேட் ரிப்ளைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த லேட் ரிப்ளை பார்க்கல ஆனால் ஸ்டோரி வைப்பாங்க. இந்த மாதிரி டைமில் நமக்கு எவ்வளோ எரிச்சல் ஆகும்னா, யார் மெசேஜை பார்க்கல ஆனால் ஸ்டோரி வைக்கிறான், எனக்கு டைம் இல்லை ஆனால் ஸ்டோரி வைக்கிறதுக்கு டைம் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் எரிச்சல் ஆகும் நம்ம கூட, சரிங்களா? நீ என்னை கேர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். பட் இங்கே அது வந்துட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? அவங்க வந்துட்டு என்ன தான் ஸ்டோரி வச்சாலும், என்ன தான் இது பண்ணாலும் இந்த மாதிரி டிஸப்பியர் ஆகிடுங்க. அவங்க மெசேஜ் பண்ணால் கூட நீங்கள் பார்க்காதீங்க, சரிங்களா? சரி விடு, நீ என்னடா நெகட்டிவிட்டியாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இது ஒரு மிக்ஸ்டு சிக்னல் மேனிபுலேஷன், சரியா? கோல் என்னென்னா, இந்த மிக்ஸ்டு சிக்னல் கோல் என்னென்னா, உன்னோட மைண்டை ஃபுல் டைம் அவங்க மேலேயே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஜெலசி பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி லேட் ரிப்ளைஸ், இந்த மாதிரி ஏன் அவன் பண்ண மாட்டேங்கிறான், இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு சிக்னல் கொடுப்பாங்க, சரிங்களா? அதனால நீங்கள் என்ன நினைப்பீங்க,
இவன் ஏன் இன்றைக்கி மெசேஜ் பண்ணல, ஏன் ஆள் பண்ணலையே அப்படின்ட்டு புலம்பினே இருப்பீங்க. ஃபுல்லாக தாட்ஸ் எல்லாம் அவங்க மேலே தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா எதுவுமே இல்லை, சிம்பிள் தான். அவங்களே சேஸ் பண்ணாதீங்க. டோன்ட் சேஸ் த கன்ஃபியூஷன். எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனை நம்ம எப்பயுமே சேஸ் பண்ணக்கூடாது. ஒன்று நமக்கு ஆன்சர் தெரியணும், இல்லைன்னா அந்த ஆன்சர் தெரியக்கூடாது. சரிங்களா? கன்ஃபியூஷனில் மட்டும் சேஸ் பண்ணக்கூடாது எப்போவுமே. அப்புறம் வந்துட்டு எப்போவுமே மெசேஜ் பண்ணுறப்போ தானே லேட் ரிப்ளைஸ் கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் டேரெக்டாக இருந்தால் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். சரிங்களா? அதுவே அவங்க லேட் ரிப்ளைஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எரிச்சலாகும், இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனால் அதுவே நீங்கள் டேரெக்ட் டு டேரெக்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அவ்வளோ பேச தோணாது. இந்த டைமில் அவங்க லேட் ரிப்ளைஸ் கொடுக்க முடியாது. ஸோ இந்த டைமில் அந்த மேனிபுலேட்டர்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ எதை பண்ணுறதா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மேனிபுலேட்டிவ் ட்ரிக்ஸ் எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற வரைக்கும் போகலாம், இல்லைனா டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போகலாம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட எல்லாரோட வேலையிலையும் எப்போவுமே ஒரு ஆஃபீஸர் இருப்பார். ஐ மீன் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது ஒரு சீனியர் இருப்பார். பப்ளிக்கில் அப்படியே உத்தமர் மாதிரி ஒரு ஸ்மைலை கொடுத்து அந்த மாதிரி ஜாலியாக இருப்பார் நம்ம கூட. அதுவே ப்ரைவேட்டுக்கு வந்துட்டா உன்னோட வேலையை கெடுக்கிற மாதிரியே இருப்பார், ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருப்பார் உங்களோட வேலையை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்குங்க. இப்போது அவங்க வந்து மீட்டிங்கில் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த விஷயத்தை அவங்க ஆக்சுவலாக மறந்துட்டாங்க. ஸோ இப்போது அந்த மீட்டிங்கை என்னோடய டீம்மேட் கண்டினியூ பண்ணுவார், இல்லைனா இவர் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ட்டு உங்கள் மேலே போட்டாங்க. இந்த மாதிரி டைமில் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மேனிபுலேஷன், பவர் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விஷயத்த மற்றவங்க மேலே தள்ளிட்டா அவங்க மேலே ஒரு இந்த மாதிரி டீம்மேட்ஸ் கூட சான்ஸ் கொடுக்குறான், இந்த மாதிரி நிறைய மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லனா உங்கள் மேலே ஒரு கெட்ட ஒப்பீனியன் வரும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றி சொல்லுங்கள். அவங்க சொல்கிறது கிடையாது, வேறு எந்த டாபிக் நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுமோ அதை சொல்லிட்டு வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் எதை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி மெயில்ஸை சேவ் பண்ணி காமாக இருந்துட்டு அந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணணும். இங்கே மேனிபுலேட்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க, பதட்டமாக இருப்பீங்க, எமோஷ்னல் ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுவே ப்ரொஃபஷ்னல் சைலன்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா அது அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிடும். அண்ட் அடுத்தபடியாக ஃபேமிலி மேனிபுலேஷன். என்ன ப்ரோ, ஃபேமிலி நம்மக்கிட்ட மேனிபுலேட் பண்ணுவாங்களா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு மேனிபுலேட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சில டைம்ஸ் நடக்கும். அது மேனிபுலேட்டர்னு சொல்ல முடியாது, மேனிபுலேஷன் தான். நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பண்ணோம், நீ எங்களுக்கு கேட்க மாட்டியா, நீ எங்ககிட்ட கேட்க மாட்டியா அப்படின்ட்டு ஒரு லவ் யூஸ் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க நம்மக்கிட்ட லவ்வை காட்டி நம்மளை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சில டைம் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஆனால் இங்கே என்னென்னா நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், ஆனால் அவங்களோட லைஃப் டெசிஷன் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்களோட ஹேண்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி வீட்டுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி எங்ககிட்ட கேட்க மாட்டியா, இந்த மாதிரி பண்ண மாட்டியா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்ட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த பொண்ணை விட்டால் தான் நாங்கள் இருப்போம், இல்லைன்னா இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு எனக்கும் கரெக்டாக தெரில. நீங்கள் யாராச்சும் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுப்பேன், இல்லைனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்போது நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். மெயின் சைக்காலஜி ட்ரிக் என்னென்னா, இப்போ மேனிபுலேட்டரோட பிக்கஸ்ட் வெப்பன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட ரியாக்ஷன். அவன் உங்களை ப்ரொவோக் பண்ணுவான், ஆனால் அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னா நீ எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவான். நீ எப்பப்போ இந்த வெடிச்சு சிதறியோ அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அவன். ஏன்னா இந்த மாதிரி மேனிபுலேட்டர்ஸ்க்கெல்லாம் என்ன வேணும்னா, நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தால் அவங்களால அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பாஸை கொடுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னா எந்த எமோஷனுமே காட்டாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். எப்போவுமே ஒரு காம் பீப்புள் ஆர் டேஞ்சர் டு மேனிபுலேட்டர்ஸ். இது ஏன் இந்த ஒரு கொட்டேஷன் இருக்குது இந்த கூகுளில். அது என்னென்னா, ஒரு காம் பீப்புள், ஒரு காம் பர்சன் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. எப்படின்னா இந்த மேனிபுலேட்டரே அவங்கள பார்த்து பயப்படுற மாதிரி. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, கொலைக்கிற நாய் கடிக்காது, ஆனால் கடிக்கிற நாய் கொலைக்காது. இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சில சமயம் இந்த மாதிரி மேனிபுலேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டாங்க. நம்ம தான் ரொம்ப அவைலபிளாக இருப்போம். இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பயப்பட்டு இந்த மாதிரி மக்களெல்லாம் பார்த்து நம்மளை ரொம்ப பயப்பட்டு அதுதான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக்குது. சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாரோட ஸ்மைலும் உண்மை கிடையாது. எல்லா ஃப்ரெண்டும் உங்களோட க்ரோத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டான். அண்ட் த பெஸ்ட் வே டு டிஃபீட் அ மேனிபுலேட்டர் அது வந்துட்டு ரிவெஞ்ச் கிடையாது, ஒரு அவேர்னஸ். சரியா?
நீங்கள் இப்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி மேனிப்புலேட்டர்ஸாக நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா, அந்த ரிவெஞ்ச் எல்லாம் தேவையே இல்லை. அவங்களோட மேனிப்புலேட்டர்ஸ் நீங்கன்னு வெளியே வந்துட்டாலே போதும். இப்போ நீங்கள் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட கேம் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சுன்னா, நீங்கள் வந்துட்டு அந்த இதில் ஒரு ப்ரேயே இருக்காதீங்க எப்போவுமே. சரிங்களா? அதை விட்டு வெளியே வந்துடுங்க.